வணக்கம். சினிமாக்காரன் செல்வாய்டு கம்பெனியோட தெய்வ திருச்சோலை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம இருக்கிறது ஒரு மாதா கோவில். இந்த மாதா கோவில் பார்த்திங்கன்னா பெரிய நாயகி மாதா அப்படின்னு ஒரு நம்ம இந்துக்கள் கடவுள் பேரில் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் நிறுவி இந்த கோயிலை பெரிய திருத்தலமாக மாற்றுறது வீரமாமுனிவர். செல்லமாக பெஸ்கி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவருக்கு ஒரு பெரிய பேர் இருக்குது. ஆனால் பெஸ்கின்னா எல்லாத்துக்கும் தெரியும். அவர் இட்டாலியன், பிறப்பால் இத்தாலியில் பிறந்தவர். இந்திய கலாச்சாரங்கள் தெரிஞ்சு இந்தியாவை லவ் பண்ணி இந்தியாவுக்கு வந்தவர். ஹிந்துவிசத்தை நிறைய லவ் பண்ணி கிறிஸ்துவராக இருந்தவர். இந்துவிசத்தில் இருக்கக்கூடிய எல்லா பண்புகளையும் கற்றுக்கிட்டு அவர் ஹிந்துவாகவே மாறி தன்னை நிறைய புக்ஸ் எழுதினார். நிறைய விஷயங்கள் தமிழில் எழுதினார். தமிழ் மேலே உயிராக இருந்தார். அவருக்கு அவரோட தாய்மொழியை விட தமிழ் தான் உயிர், அப்படி வாழ்ந்தார். ஸோ அதனால் செல்லமாக அவர் எல்லோரும் வீரமாமுனிவர் அப்படின்னு தமிழ் பேரை வச்சுட்டாங்க. அவர் அதை மனசார ஏற்றுக்கிட்டார். அப்படி வாழ்ந்து அவர் கட்டப்பட்ட இந்த மாதா கோவில் இத்தாலியன் மகாராணி மாதிரியான கெட்டப்பில் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறாங்க, ஊதுபத்தி ஏற்றுறாங்க, கற்பூரம் ஏற்றலாம். மெழுகுவர்த்தி நிறைய இடத்துல போர்டாக பார்த்திங்கன்னா ஏற்றாதீங்கன்னு இருக்குது. இது ஒரு ஹிந்து கோயிலாக தான் இங்கே இருக்குது. உருவங்கள் தான் மாதாவாக இருக்குது, இயேசுநாதராக இருக்காங்க, அந்தோனியராக இருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது கோவில் ஹிந்து கலாச்சாரப்படி இருக்குது. இங்கே ஜாதி மத பேதம் இல்லை. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யார் வேணால் வரலாம். இங்கெல்லாம் நடக்கிற மாதிரி எல்லோரும் பொதுவானவர்கள், சாமிக்கு முன்னாடி எல்லோரும் சமமானவர்கள்ன்ற ஒரு பெரிய தத்துவத்தை இங்கே வச்சுருக்காங்கல்ல, அது எல்லா ஹிந்து கோவில்லையும் வரணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். நன்றி.